திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது. அதன் பின் பல முறை அமைச்சரவையில் மாற்றம் நடந்துள்ளது. ஆனால் இந்த முறை முக்கியமான அமைச்சரவை மாற்றமாக பார்க்கப்பட்டது. காரணம், துணை முதல்வர் அறிவிப்பு வெளியானதுதான். அது மட்டுமில்லாமல் 3 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம், 4 பேர் புதிதாக இணைப்பு என இலாக்கா மாற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தில் புதிதாக எந்தெந்த மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது, நீக்கப்பட்டுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்திலிருந்து அமைச்சரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, மா. சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு என 4 இடம்பெற்றுள்ளனர். 2 பிரதிநிதிகளை கொண்ட மாவட்டங்கள் எது? திருச்சி மாவட்டத்திலிருந்து KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கடலூர் மாவட்டத்திலிருந்து MRK பன்னீர்செல்வம் மற்றும் CV கணேசன். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சாமிநாதன் மற்றும் கயல்விழி. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பெரியசாமி மற்றும் சக்கரபாணி. மதுரை மாவட்டத்திலிருந்து PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ரகுபதி மற்றும் மெய்யநாதன். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன். ஒரு பிரதிநிதியை கொண்ட மாவட்டங்கள் எவை? காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தாமோ அன்பரசன், ஈரோடு மாவட்டத்திலிருந்து முத்துச்சாமி, வேலூர் மாவட்டத்திலிருந்து துரைமுருகன், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து காந்தி, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மதிவேந்தன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து TRB ராஜா, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஏவவேலு, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பொன்முடி, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து SS சிவசங்கர், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராஜகண்ணப்பன், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பெரிய கருப்பன். அமைச்சரவையில் புதிதாக இணைந்திருக்கும் மாவட்டங்கள் எவை? தஞ்சை மாவட்டத்திலிருந்து கோவி செழியன், சேலம் மாவட்டத்திலிருந்து ராஜேந்திரன், கரூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நாசர் என 4 பேர் புதிதாக அமைச்சரவையில் இணைந்துள்ளதால் இந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மாவட்டங்கள் நீலகிரி ராமச்சந்திரன் மற்றும் கன்னியாகுமரி மனோ தங்கராஜ். இந்த 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்ட காரணத்தால் இந்த மாவட்டங்கள் பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மஸ்தான் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்முடி அமைச்சராக இருப்பதால் அந்த மாவட்டத்துக்கான பிரதிநிதித்துவம் தொடர்கிறது. திமுக அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள் எவை? கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு திமுக அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.